Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் குரூப் 2 2A மற்றும் குரூப் 4 தேர்வுக்கான பொது தமிழ் வகுப்புகள் 100 நாட்கள் இலவச வகுப்புகள் அப்படின்றது நம்ம முதல் நாள் இன்று வந்து தொடங்க உள்ளோம். சோ இதுக்கு அடுத்து நம்ம 100 நாட்கள் வந்து பயணிக்க இருக்கோம். இந்த வகுப்புகளோட நோக்கமே என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A மற்றும் குரூப் 4 தேர்வுல நீங்க 100க்கு 100 வந்து எடுக்கணும் அப்படின்றத என்னோட நோக்கம் வந்து. சோ 100க்கு 100 எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுக்கலாம். வந்து தாராளமா எடுக்கலாம். அதுல எந்த ஒரு தயக்கமும் வேண்டியதில்லை வந்து. சோ நம்ம வகுப்பு அப்படின்றது நம்ம எதை நோக்கி நம்ம கொண்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் கொடுத்திருக்காங்க. சோ இப்ப ரீசெண்டா வந்து பாடத்திட்டம் வந்து பாத்தீங்கன்னா புதுப்பித்த பாடத்திட்டம் வந்து இருக்கு. சோ அப்ப அந்த நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் கொண்டு போறோம் வந்து. சோ இதுல நமக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோல ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் அப்படின்றது எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்காங்க, அடுத்து சொல்லாகிறது, எழுத்து, அதுக்கப்புறம் வந்து வாசிப்பு, அப்புறம் மொழிபெயர்ப்பு, அப்புறம் கலை சொற்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம், அப்புறம் தமிழ் தொண்டு சொல்லிட்டு கேள்விகள் பத்தி நாங்க டீடைலா சொல்லிட்டோம் வந்து. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல முதல்ல நம்ம வந்து ஆரம்பிக்க போறது இலக்கணம் தான். நமக்கு வந்து இருக்கு 25 கேள்விகள் அப்படி சொல்லுங்க. இந்த இலக்கணத்துல முதல்ல அடிப்படையை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதற்கடுத்து நம்ம கொடுத்திருக்க தலைப்புகள் போகும்போது நமக்கு இன்னும் சுலபமாக வந்து பாத்தீங்கன்னா படிப்பதற்கு வசதியாக இருக்கும். ஆனா இலக்கணத்துல அடிப்படை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் அப்படின்னு வந்து ஆரம்பிக்கும் போது வந்து இலக்கணம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு நமக்கு ஒரு கியூரியாசிட்டின்னு சொல்லுவோம். அது வந்து இருக்கும் வந்து. அப்ப இலக்கணம் வந்து ஃபர்ஸ்ட் தோன்றுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இலக்கணத்துக்கு முன்னாடி இலக்கியம் தோன்றிருக்கும். அப்ப இலக்கியத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டுப்புற இலக்கியம் இருந்திருக்கும். நாட்டுப்புற இலக்கியத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மொழி இருந்திருக்கும். அந்த மொழிக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு ஓசை இருந்திருக்கும். அந்த ஓசைக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்னா ஒரு சைகை இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி மனிதன் வந்து பிறந்துட்டான்னு சொல்லுவாங்க. சோ அப்ப மனிதனுடைய அந்த பரிணாம வளர்ச்சியில தான் என்ன வந்து நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா இலக்கணம் வந்து கிடைக்குது கடைசியா அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்ப இலக்கணத்தை கட்டமைக்கும் போது என்னன்னா ஒரு வரையறை சொல்றாங்க, ஒரு மொழியை வந்து இப்படிதான் பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. சோ அந்த கட்டமைப்பு அப்படின்றது தமிழ் மொழிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படி பார்க்கணும். சோ முதல் நம்ம இலக்கண நூலா வந்து நம்ம தொல்காப்பியர் எழுதின தொல்காப்பியத்தை சொன்னாலும் ஆனா அவரே வந்து என்ன பண்றாருன்னா ரெஃபரன்ஸ்க்கு பல இலக்கண நூல்களை வந்து குறிப்பிடுறாரு. அப்ப அவருக்கு முன்னாடி இலக்கணம் இருந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி இலக்கியம், அதுக்கு முன்னாடி நாட்டுப்புற இலக்கியம், அதுக்கு முன்பு மொழி அப்படின் போது நம்ம தமிழ் அப்படின்றது காலத்தால் வந்து பாத்தீங்கன்னா எப்படி முற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஆச்சரியத்தை கொடுக்கும். அப்ப மற்ற மொழிகள் என்ன பண்ண நாங்களும் காலத்தால் முற்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு சிறப்பான அம்சம் என்ன தமிழ் மொழிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நண்பர்களே வந்து நம்ம தமிழ் மொழி அப்படின்றது காலத்தால் முற்பட்டது மட்டும் இல்ல, காலத்தால் வந்து இப்ப தற்போது 21ஆம் நூற்றாண்டுல வந்து பயன்பாட்டுல இருக்கு, இளமையா இருக்கு, கணினியில பயன்படுத்தக்கூடிய மொழியா இருக்கு அப்படின்னு வேற எந்த மொழியுமே வந்து பாத்தீங்கன்னா தற்போது பயன்பாட்டுல இல்லாம அழிந்து போன மொழிகள் அப்படின்னு பல மொழிகள் இருக்கு. அதே மாதிரி பயன்பாட்டுல இல்லாம வெறும் என்னதுன்னா புத்தகங்களையும் நூல்களிலும் வந்து பாத்தீங்கன்னா நூலகங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய மொழிகள் வந்து இருக்கு அப்படின்னு. சோ அப்ப இன்றளவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழியா இருக்கக்கூடிய தமிழ் மொழி அப்படின்னும் போது அந்த தமிழ் மொழியோட இலக்கணத்தை வந்து படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விருப்பமான ஒன்றா வந்து மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு நமக்கு மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்துல நம்ம இந்த மொழியை பத்தி நம்ம மொழியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதனோட இலக்கணத்தை வளத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இலக்கிய வளத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அப்படி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை தேர்வுல போயிட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கும் போது நம்ம கரும்பு தின்றதுக்கு கூலியா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து என்ன தோன்றும் வந்து. சோ அப்படிப்பட்ட ஒரு மொழியை தான் நம்ம படிக்க போறோம். மிகவும் நம்ம மகிழ்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இதை படிக்கிறது அப்படின்றது நம்ம துவங்க போறோம். அதே நேரத்துல நம்ம இதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மொழியை வந்து நம்ம ஆள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புத்தகத்துல வந்து மாணவர்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் மொழியை ஆள்வோம். சரியான முறையில வந்து மொழியை ஆள்வது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கும் நம்ம முடிந்தவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த மொழியை வந்து பயன்படுத்தக்கூடியதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்துவது அப்படின்றத நம்மளும் மற்றவர்களுக்கு சொல்லித்தர இருக்க போறோம். நம்ம இந்த தொடக்கமா வச்சுட்டு இந்த ஆர்வத்தோட நம்ம என்ன பண்ண போறோம்னா 100 நாட்கள் பயணிக்க போறோம். நம்மளோட இலக்கு வந்து பொது தமிழ்ல 100க்கு 100 அப்படி போகிறோம். அதே மாதிரி இருக்கிறதே ரொம்ப சுலபமான ஒரு எக்ஸாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம். காரணம் என்ன அப்படின்னா 4 மாதங்கள் போதும் ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம குரூப் 4 எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு வேலையை வாங்கிட்டு போயிடலாம் வந்து. அப்ப குரூப் 2 2A கஷ்டமான எக்ஸாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 4 மாசம் சொல்ல முடியாது. ஏன்னா அதுல வந்து நமக்கு முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வுன்னு இருக்கு. அப்ப 2 தேர்வு நடக்கிறதுக்கு வந்து 1 வருஷம் ஆயிருக்கு வந்து. அப்ப குரூப் 1 அதை விட கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் சுலபமான தேர்வு தான். அதுல முதல்நிலை, முதன்மை, அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நேர்முக தேர்வு இருக்கு. நம்ம 3 கட்டமா நடக்கிற 1.5 வருஷம். அப்ப நம்ம தொடர்ந்து படிக்கிறது அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு வந்து. அப்ப 4 மாசம் படிக்கிறது அப்படின்னும் போது அதுக்கப்புறம் டைவர்ட் ஆயிட்டு போறீங்க. சோ அப்ப நீங்க தொடர்ந்து படிச்சீங்க அப்படின்னா சுலபமா நீங்க குரூப் 4 தேர்வு எப்படி நீங்க வெற்றி அடைறீங்களோ அதே மாதிரி குரூப் 1 தேர்வு வெற்றி அடையலாம். சோ இதுக்கு ரெண்டு விஷயம் தான் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டி தேர்வு பொறுத்தவரை 2 விஷயம் முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா ஒன்னு வந்து ரிவிஷன், ரெண்டாவது என்ன அப்படின்னா டெஸ்ட் பிராக்டிஸ். இது ரெண்டுமே வந்து என்ன பண்றதுன்னா பண்றதே கிடையாது வந்து. கேட்டா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றது. ஆனா இதை பண்ணா மட்டும்தான்
நம்ம அட்டென்ட் பண்றது, நம்ம போட்ட அந்த எஃபர்ட், டைம், நம்ம உட்கார்ந்து படிச்சது, நோட்ஸ் எடுத்தது எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கும். அப்ப நம்ம வகுப்பு அட்டன் பண்ணிட்டோம், நம்ம தேர்வுல வெற்றி பெறுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வகுப்பு அட்டன் பண்ணதோட பலனே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க திருப்புதல் ரிவிஷன் பண்ணணும், அப்புறம் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி ரெண்டும் பண்ணீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும், தமிழ்ல 100க்கு 100 எடுக்க முடியும் சொல்றோம். ஏன்னா நம்ம படிச்சதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்ப கேள்வி அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேட்பாங்கன்னா நம்மள குழப்புவாங்க வந்து. அதே நம்ம படிக்கும் போது எல்லாமே சரியான சென்டென்ஸ் நம்ம ரீட் பண்ணிட்டு அங்க போகும்போது வந்து தப்பான சென்டென்ஸ் கொடுத்து எது தவறானதுன்னு கேட்பாங்க வந்து, இதுல எது பொருந்தாததுன்னு கேட்பாங்க வந்து. அப்ப பொறுத்துக்களை வந்து மாத்தி போட்டுட்டு இதுல வந்து பொறுத்துக்கன்னு கேட்பாங்க. அப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு புதிர் மாதிரி தான் நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, பசில் மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கு. அப்ப பசில் மாதிரி இருக்க கொஸ்டின் பேப்பரை நம்ம பிராக்டிஸ் பண்ணாம நம்ம டைரக்ட் எக்ஸாம் போனா எப்படி இருக்கும் வந்து, அங்க டைம் பத்தாது. டைம் பத்தல அப்படின்னா என்ன பண்ண முடியாது, 100க்கு 100 எடுக்க முடியாது. சோ அதுதான் பிரச்சனை. சோ அப்ப அதே மாதிரி நம்ம திருப்புதல் பண்ணாம நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம ஒரு தடவை படிச்சோம்னா அப்படியே ஞாபகம் வச்சுக்க முடியுமா, முடியாது வந்து. அப்ப எத்தனை தடவை படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, முதல் நாள் வகுப்பு நம்ம 100ஆம் நாள் வகுப்பு போகும்போது அதுக்கு முன்னாடி வந்து 93 நாள் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப கிட்டத்தட்ட 100 தடவை நம்ம ரிவைஸ் பண்ணுமா அப்படிங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம் வந்து. ஏன்னா நம்ம வாழ்க்கையில அடுத்து 30-40 வருஷம் நம்ம எங்க இருக்க போறோம் டிசைட் பண்ற ஒரு எக்ஸாம் வந்து 100 நாள் கூட நம்ம அதுக்கு வந்து நம்ம எஃபர்ட்டை போடல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, ரிவிஷன் பண்ணல அப்படின்னா அதுக்கு அதை விட நமக்கு வேற என்ன வேலை இருக்கு வந்து. சோ அதனால 100 நாட்கள் நம்ம என்ன பண்ண போறோம், திருப்புதல் பண்ண போறோம், அப்புறம் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா எழுதி பார்க்க போறோம். இது ரெண்டுமே நம்ம பண்ண போறோம். சோ இந்த வகுப்போட நம்ம பிடிஎஃப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜயகுமார் அகாடமின்னு சொல்லிட்டு ஆப் இருக்கு, பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா சோ அந்த ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் போட்டு கொடுத்துருவாங்க. சோ அந்த ஃபோல்டர்ல போயிட்டு நீங்க பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். நல்லா நினைவுல வச்சுக்கோங்க, நம்ம பிடிஎஃப் நம்ம சேர்த்துட்டே போனீங்க அப்படின்னா கஷ்டம் வந்து. சோ அதை வந்து நீங்க வந்து கண்டிப்பா பாடக்குறிப்பா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து சுலபமா இருக்கும் திருப்புதலுக்கு. சோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்னா 1 ப்ரிப்பரேஷன் 2 எக்ஸாம்ஸ் வந்து. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம், செகண்ட் வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம். ரெண்டுத்துலயும் நீங்க வெற்றி அடையிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புது தமிழ் உங்களுக்கு உறுதுணையா இருக்க போகுது அப்படின்னு பாக்குறோம். சோ அதை மனதில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இலக்கணத்தை முதல்ல நம்ம ஆரம்பிச்சு கொண்டு போவோம். ஃபர்ஸ்ட் இலக்கணம் அடிப்படை பார்க்க போறோம், அப்புறம் இலக்கணம் பார்க்க போறோம், இலக்கணத்தோட சேர்ந்த மாதிரி திருக்குறள், இலக்கணத்தோட சேர்ந்த மாதிரி இலக்கியம், இலக்கணத்தோட சேர்ந்த மாதிரி தமிழஞ்சம், தமிழ் தொண்டு. நம்ம ஏன் இலக்கணத்தோட சேர்ந்த மாதிரி பார்க்கிறோம் அப்படின்னா, நமக்கு இலக்கண பகுதியை வந்து பாத்தீங்கன்னா 85 கேள்விகள் வரையும் நீண்டு போயிருக்கு. இலக்கியம், தமிழஞ்சம், தமிழ் தொண்டு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 15 கேள்விகள். ஆனா அதுவும் வந்து பாடம் அப்படின்றது பாடங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாடத்திட்டத்தில் கொடுத்திருக்க பாடங்கள் வந்து குறைச்சிட்டாங்க, இதுக்கு முன்னாடி இருந்தது. சோ அதனால கம்மியா இருக்கிறதுனால அதை நம்ம இதோட சேர்ந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும், படிக்கிறதுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜாலியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம மகிழ்ச்சியோட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து தமிழை வந்து படிப்போம், அந்த தமிழை வந்து நம்ம வந்து தமிழ் மொழியை வந்து ஆள்வோம், அந்த தேர்வுல வந்து நம்ம 100க்கு 100 மதிப்பெண் வந்து எடுப்போம் அப்படின்னு பாக்குறோம். வாங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து எழுத்து இலக்கணம் நம்ம பார்க்க போறோம். சோ அதுல வந்து இன்ட்ரோடக்ஷன், மனிதன் என்ன பண்றானா உலகில் உள்ள ஒவ்வொரு பள்ளியிலும் என்ன பண்றான், உற்று நோக்கிறான் அப்படின்னு பார்க்கிறோம். அவற்றின் இயல்புகளை வந்து அறிந்து கொண்டால் இவ்வாறே மொழியும் வந்து ஆழ்ந்து கவனித்தான் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்படி அவன் ஆழ்ந்து கவனித்த அந்த மொழி இருக்குல்ல, சோ அந்த மொழிக்கு என்ன பண்றான் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பேசவும் எழுதவும் செய்யும் வந்து. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த மொழி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகை, அப்புறம் ஓசை, ஓசைக்கு அடுத்து மொழி, அந்த மொழி தான் என்னவா மாறுது, நம்ம இலக்கியமா மாறுது, அந்த இலக்கியம் தான் என்னவா மாறுதுன்னா இலக்கணமா மாறுது. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி வந்து. சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா கடைசியா வந்து ஒரு வரையறை செய்யறோம் வந்து. அப்ப வரையறை செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் பயன்படுத்தணும், இப்படி பயன்படுத்தினாதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சரியான விதத்துல இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இலக்கணமே இல்லாம நான் வந்து பேச போறேன் அப்படின்னா, இப்ப நம்ம கிராமர், இங்கிலீஷ் கிராமர் நம்ம எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம வழக்கமா வந்து வாட்ஸ்அப்ல மத்த இதுல மெசேஜ் பண்ணும்போது, மெயில் பண்ணும்போது என்னன்னா கிராமர் வந்து கொஞ்சம் தப்பாயிருச்சு அப்படின்னா நேரா நீங்க வந்து பேசும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுப்பாங்க. நீங்க டைப் பண்ணும்போது பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் மாத்தி போட்டீங்கன்னா என்ன ஆயிடும் வந்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அது புரியாம போய் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து. சோ அப்ப இலக்கணம் அப்படின்றது அனைத்து மொழிகளுக்கும் அவசியம் முடிச்சு பார்க்கிறோம். நம்மளுடைய இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொல்காப்பியர் சொல்லும் போது அதுல கூடுதலா ஒரு சிறப்பு என்னன்னா, அனைத்து மொழிகளும் எழுத்து சொல்லுவாங்க வந்து, ஆனா இங்க என்ன பண்ணுவோம்னா பொருளையும் சேர்த்து கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கணும். சோ இப்ப இந்த இலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிப்படையா இருக்கக்கூடிய இலக்கண வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எழுத்து, சொல், பொருள், அது மட்டும் இல்லாம யாப்பு, அணின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கணத்தை வந்து மொத்தம் 5 வகையா நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுல முதல்ல வந்து எழுத்து அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாம். அப்ப எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து என்ன இருக்கும், ஒலி இருக்கு. எழுத்துக்கு வந்து என்ன இருக்கு, ஒலி இருக்கு. இப்ப ஆ, ஆ, இ, ஈ, உ, உ, ஏ, ஏ அப்படி சொல்லி நம்ம சொல்லும் போது எழுத்து, அதுக்கு என்ன இருக்கு, ஒலி இருக்கு. அதே மாதிரி அந்த நான் சொல்லக்கூடிய அந்த உயிரெழுத்துக்கள் இப்ப சொன்னது எல்லாமே என்ன இருக்கு, அதுக்கு என்ன இருக்கு, வரி வடிவமா இருக்கும். வரி வடிவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஆ அப்படின்னு எடுத்துக்காட்டு வந்து ஆ அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்னது, வரி வடிவமும் இருக்கு, அதுக்கு என்ன இருக்கு, ஒலி வடிவமும் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கலாம். இப்ப இந்த எழுத்துக்கள் மொத்தம் தமிழ்ல எத்தனை இருக்கு, நிறைய இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி ஒரு அறிவியல் பூர்வமான மொழி நண்பர்களே. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா
இப்ப இந்த எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதன்மையான எழுத்தா இருக்கு. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து என்ன உருவாக்குது அப்படின்னா உயிர்மை எழுத்தை உருவாக்குது அப்படி சொல்லி பாக்குறோம். அப்ப உயிர் எழுத்து மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான் வந்து மொத்தம் 12 எழுத்துக்கள் அப்படி சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த 12 எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றது அப்படி நம்ம எழுதி பார்த்துடலாம் வாங்க. சோ அ ஆ அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. சோ இது 2 எழுத்துக்கள் வந்து. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இ ஈ அப்படி சொல்லி பாக்குறோம். இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சோ ஆ இ பொறுத்தவரையும் பெரும்பாலான மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் வந்து சுலபமானது வந்து. அப்ப ஆ ஆ இ ஈ அடுத்து என்னது உ ஊ அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. சோ அப்ப உ ஊ அப்படி சொல்லி பாக்குறோம். அடுத்து அ ஆ இ ஈ உ ஊ அடுத்து என்னது ஏ ஏ அப்படி சொல்லி பாக்குறோம். சோ அப்ப ஏ ஏ வந்து அடுத்து வந்து ஐ வந்து அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ அடுத்து என்னது ஓ ஓ வந்து அடுத்து என்னது அவு வந்து. சவுக்கு அடுத்து என்ன வரும் அக்க வருமா வராது. சோ அப்ப கவுண்ட் பண்ணி பாருங்க 2 4 6 8 10 12. அப்ப அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ அவு அப்படி சொல்லி பாக்குறோம். மொத்தம் 12 எழுத்துக்கள். அதுதான் உயிர் எழுத்துக்கள் முடிஞ்சிச்சு. இப்ப அகர வரிசைப்படுத்து அப்படின்னா இந்த ஆர்டர்ல இருந்ததுன்னா அந்த கேள்வியை நீங்க சால்வ் பண்ணிடலாம். நமக்கு அகரவரிசை கேள்விகள் வந்து கண்டிப்பா உண்டு பொது தமிழ்ல. சோ அப்படி கேட்கும் போது கடைசியா நடந்த வந்து குரூப் டி முதன்மை தேர்வுலையும் மெயின்ஸ் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, பிரிலிம்ஸ்லயும் கேட்பாங்க, குரூப் 4லயும் கேட்பாங்க. சோ அப்ப இந்த ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வரிசைப்படுத்துறீங்க, முதல் எழுத்து வரிசை பண்ணா நம்ம ஆல்பபெட் அட்டெண்டன்ஸ் இருக்குல்ல, அட்டெண்டன்ஸ்ல வந்து இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏல ஆரம்பிக்கக்கூடிய பேர் வந்து முதல்ல வந்துடும் வந்து. வீல ஆரம்பிக்கிற என் பேர் எப்பவுமே கடைசியில தான் இருக்கும். அப்ப ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா என் பேர் அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது கடைசியா தான் சொல்லுவாங்க வந்து. அப்ப ஏல இருக்கிறவங்க முதல்ல வரும் அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. சோ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த வரிசைப்படுத்துறது எப்படி ஆல்பபெட்னு சொல்றோமோ அதே மாதிரி அகர வரிசைப்படுத்துதல் அது வந்து நம்ம கேள்வியை கேட்பாங்க. இப்ப நமக்கு மொத்தம் 12 இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி காஞ்சாச்சா அப்படின்னா வந்து பலருக்கு தெரியாது. அதை நம்ம என்ன பண்ணுவோம் அகர வரிசைப்படி கேட்போம். ஈவன் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் கூட எழுத சொன்னீங்கன்னா தப்பா எழுதிடுவாங்க. அது ஒரு பிரச்சனை. ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து எம்ஏ தமிழ் லிட்டரேச்சர், பிஏ தமிழ் லிட்டரேச்சர் எனக்கே வா அப்படின்னு. இங்க நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, இங்க நம்ம ஈகோ பார்க்கவே கூடாது. நமக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்து நான் இந்த பேக்ரவுண்டு நான் எனக்கு தமிழ் புலமை அதிகம் அப்படின்னா இங்க வேலையே கிடையாது. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து 100க்கு 100 நீங்க போட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நல்லா ரிவைஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் வந்து. உங்களால போட முடியல அப்படின்னா என்ன அர்த்தம், அப்ப நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம். நான் வந்து பிஏ தமிழ் படிச்சிருக்கேன், எம்ஏ தமிழ் படிச்சிருக்கேன், நான் தமிழை கரைச்சு குடிச்சிருக்கேன், மிக்சியில போட்டு குடிச்சிருக்கேன், இதெல்லாம் மறந்துடுங்க, எல்லாத்தையுமே மறந்துடுங்க வந்து. இப்ப ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து கடைசியா நடந்த தேர்வு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அதை நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களால 100க்கு 100 எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பர். எடுக்க முடியலன்னா எங்கெங்கெல்லாம் நீங்க தப்பு பண்ணீங்க, எந்தெந்த டாபிக் தப்பு பண்ணீங்க அந்த டாபிக்கை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அவ்வளவுதான் வந்து சிம்பிளா வந்து. இங்க நம்ம யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் புலமை வந்து காமிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஸ்டின் பேப்பர்ல ஓஎம்ஆர்ல நம்ம காமிக்கணும், காமிச்சு நம்ம வேலையை வாங்கணும். வாங்கிட்டீங்கன்னா போதும், அக்செப்ட் பண்ண போறாங்க, அவ்வளவுதான் வந்து. சோ அவ்வளவு நீங்க வேலை வாங்கினீங்களா இல்லையான்னு சொல்லி இந்த சமுதாயம் உங்களை பார்த்து கேட்க போற ஒரே கேள்வி அதுதான் வந்து. நீங்க தமிழ் புலமை வச்சிருக்கீங்களா, ஆங்கில புலமை இருக்கா, மேக்ஸ் புலமை இருக்கான்னு சொல்லி அதெல்லாம் கேட்கவே போறது இல்ல. அதெல்லாம் மத்தவங்க கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி நேரத்தை வந்து வீணடிக்காதீங்க. இப்ப அடுத்து நம்ம எங்க வருவோம் அப்படின்னா காஞ்சாச்சா எழுதுங்க, என்னோட சேர்ந்து எழுதுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன் வந்து. எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் இல்ல. எக்ஸாம் ஹால்ல போய் பாக்குறதுக்குலாம் வேலையே கிடையாது. நீங்க கையால எழுதணும், எழுதி அகர வரிசைப்படி கேள்வி வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா தப்பு இல்லாம போடணும், அது அவ்வளவுதான் வந்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காஞ்சாச்சா வந்து வாங்க எழுதலாம் வாங்க. சோ அப்ப காஞ்சாச்சா அப்படின்றது என்னன்னா மெய் எழுத்துக்கள் அப்படின்னு வரும்போது இக்கு இங்கு வந்து சப்ப கா ஞா சா ஞா வந்து பாத்தீங்கன்னா சப்ப கா ஞா அடுத்து சா காஞ்சா சாஞ்சா அப்புறம் என்ன 2 சொல்லிக்கோங்க. அப்படிதான் நான் நினைவில் வச்சிருக்கேன், உங்களுக்கும் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எழுதிட்டு மேல புள்ளி வச்சிரும், புள்ளி வச்சிருந்தா அதான் மெய் எழுத்து வந்து. அப்ப காஞ்சா சாஞ்சா வந்து அடுத்து டானா நான் வந்து 3 ஸ்ரீனா வரணும். காஞ்சா சாஞ்சா டானா வந்து இது 2 வந்து காஞ்சா சாஞ்சா டானா அடுத்து தானா அடுத்து இது 2 வந்து மொத்தம் 18 இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காஞ்சா சாஞ்சா டானா தானா அடுத்து என்னது பாமா 2 பாமா காஞ்சா சாஞ்சா டானா தானா பாமா யா ரா அடுத்து என்ன வரும் யா ரா லா வா. அப்ப யா ரா லா வா அடுத்து என்ன வரும் யாரால வரல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுதான். சோ அது வந்து அங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கசட தப்பரா ஞன நம்ம யாரால வரல வல்லினம் இல்லினம் இடையினம் சொல்லலாம் சதுக்கு வரும் வந்து. இங்க வரும்போது கொஞ்சம் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வேற மாதிரி நம்ம எழுதுறோம். அப்ப காஞ்சா சாஞ்சா டானா தானா பாமா யார லா வா லா லா ரா நா வந்து. அப்ப மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா
காஞா சாஞா அது மேல வந்து புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சோ அதுதான் மெய் எழுத்து. இப்ப யா ரா வந்து சோ அடுத்து வந்து லா வா வந்து சோ அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லா அதுக்கப்புறம் லா அதுக்கப்புறம் ரா நா வந்து ஓகேங்களா. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் அப்படி சொல்லி பாக்குறோம். சோ இந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சோ கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப கா ஞா சா ஞா டா நா தா நா பா மா யா ரா ரா வா லா லா ரா நா வந்து சோ இதுக்கு மேல புள்ளி வச்சீங்க அப்படின்னா அது வந்து மெய் எழுத்துக்கள் அப்படி பாக்குறோம். சோ இந்த மெய் எழுத்துக்கள் அப்படின்றது வந்து நமக்கு வந்து எதுல வந்து பயன்படும் அப்படின்னா உயிர்மெய் எழுத்துல வந்து பயன்படும். எப்படி உயிர்மெய் எழுத்துல பயன்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் ரெண்டும் எடுத்துக்கும் போது வந்து 12 × 18 அப்படின்னு போடும்போது உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வருதுன்னா இந்த 12 18 நீங்க பெருக்குனீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 216 வரும். எப்படி இது வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் பேஸ் பண்ணி தான் நமக்கு எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க வந்து. சோ இப்ப எக்ஸாம்பிள் வந்து கா அப்ப கா அப்படின்னு கா கா கி கி கூ கூ கே கே கை கோ கோ கௌ சோ அப்படின்னு நமக்கு போகும். சோ அப்ப அந்த ஆர்டர்ல போகும்போது அதுதான் நமக்கு அகர வரிசையில வரும். இப்ப இந்த கா அப்படின்றது என்ன அப்படின்னா இக்கு கூட்டல் ஆ வந்து அப்ப இக்கு கூட்டல் ஆ தான் என்னவா மாறுதுன்னா நமக்கு காவா மாறுது. இது அறிவியல் பூர்வமான முறை. அப்ப இக்கு கூட்டல் ஆ வந்து கா. அப்ப கா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இக்கு கூட்டல் உங்களுக்கு விடை தெரிஞ்சிருக்கும் வந்து சோ இக்கு கூட்டல் ஆ அப்படி சொல்லி பார்க்கணும். அப்ப கா அப்படின்னா இக்கு கூட்டல் ஆ கா அப்படின்னா வந்து இக்கு கூட்டல் ஆ அப்படி சொல்லி பார்க்கணும். சோ அப்ப நமக்கு கா கா அப்ப கி அப்படின்னா என்ன அர்த்தம் இக்கு கூட்டல் இ கீனா இக்கு கூட்டல் இ வந்து அடுத்து கா கா கி கி அப்புறம் கு குனா என்னது இக்கு கூட்டல் உ கு அப்படின்னா என்னது இக்கு கூட்டல் உ. அப்ப ஒரு மெய் எழுத்து ஒரு உயிர் எழுத்து சேருது. ஆனா சொல்லும் போது நம்ம என்ன பண்ணோம் உயிர்மெய் எழுத்துன்னு சொல்றோம். அப்ப உயிரை வந்து முதன்மையா வச்சுட்டு அப்புறம் மெய்ய சொல்றோம் வந்து. ஆனா எழுதும் போது இக்கு கூட்டல் ஆதான் அந்த கா அப்படின்னு முடியுமோ ஆளதான் முடியுது. ஓகேவா. சோ அப்படிதான் நம்ம நினைவு வச்சுக்கணும். சோ அப்ப உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை அப்படின்னா இந்த 12 18 பெருக்கணும்னா அதுதான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா உயிர்மெய் எழுத்து 216. அப்ப சிம்பிளா தானே இருக்கு. அப்ப உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வந்து 12 மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு 18. அப்ப அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னும் போது 216 12 × 18 போட்டோம்னா 216 அப்படி சொல்றாங்க. சோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. சோ அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து உயிருக்கு முதன்மையானது அப்படி சொல்றாங்க. எதுனா காற்று. அவ உயிருக்கு முதன்மை காற்று. இந்த காற்றை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணோம் உயிர் எழுத்து பிறக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று வந்து வாயை திறக்கும் போது இல்லைன்னா வந்து உதடை வந்து குவிக்கும் பொழுது. சோ அப்ப நம்ம வந்து நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ அப்ப வாயை திறக்கிறோம் அப்புறம் வாயை குவிக்கிறோம். அப்ப இந்த உயிர் எழுத்துக்கள் அப்படின்றது வந்து எப்படி பிறக்குது அப்படின்னா வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல். சோ இந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிறக்குது அப்படி சொல்றோம். சோ அப்ப ஆ முதல் வந்து அவு வரை இப்படிதான் பிறக்குது. 12 உயிர் எழுத்துக்களும் பிறக்கின்றன அப்படி சொல்றோம். இது ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு வந்து கால அளவு இருக்கு. அது என்ன கால அளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா குறில் நெடில் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் வந்து. சோ அப்ப குறில் நெடில் அப்படின்னு எடுத்துக்கும் போது குறில் அப்படின்னா குறுகிய காலம் ஒழிக்கக்கூடியது நெடில் அப்படின்னா நீண்டு ஒழிக்கக்கூடியது. அப்ப குறுகிய காலம் ஒழிக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எது வருது அப்படின்னா வந்து ஆ இ உ ஏ அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓ அப்படின்றது நமக்கு வந்து 5 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 5 எழுத்துக்களுமே குறுகிய காலம் தான் வந்து. சோ இது வந்து ஒழிக்கக்கூடிய கால அளவு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு மாத்திரைன்னு சொல்றோம். அப்ப இந்த ஒரு மாத்திரை அப்படின்றது என்ன அர்த்தம்னா ஒரு தடவை நீங்க கண்ணை இமைக்கிறது வந்து அல்லது வந்து பாத்தீங்கன்னா கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை வந்து விரல் இருக்குல்ல விரல வந்து ஒரு முறை வந்து நொடிக்கிறது வந்து. சோ அப்ப கை வந்து கையில இருக்கக்கூடிய விரல வந்து ஒரு முறை நொடிக்கவோ அல்லது கண்ணை இமைக்கவோ எடுத்துக்கூடிய கால அளவு தான் என்ன ஒரு மாத்திரை அப்படி சொல்றாங்க. அப்ப குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்பாங்க வந்து. நம்ம இங்க பார்க்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் குறுகிய இதெல்லாம் வந்து குறில் எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ இ உ ஏ ஓ வந்து இதெல்லாம் குறில் எழுத்து வந்து. அப்ப நெடில் எழுத்து எதெல்லாம் வருது அப்படின்னா ஆ இ உ ஏ ஐ அப்படின்னும் போது என்னது அதுவும் நெடில் தான் நீண்டுதான் ஒழிக்குது. அடுத்து ஓ ஔ அப்படின்னும் போது அதுவும் நமக்கு நீண்டு ஒழிக்குது அதுவும் நெடில் எழுத்து. அப்ப 12 எழுத்துல 5 எழுத்துக்கள் வந்து குறில் எழுத்துக்களாகும் அதே 7 எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்களாகவும் நமக்கு வந்து இருக்கு அப்படி சொல்லி பாக்குறோம். அடுத்து மாத்திரை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கால அளவை குறிக்கும். அப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒரு மாத்திரை அப்படின்னும் போது எதை குறிக்குதுன்னா குறில் எழுத்துக்கள் வந்து. அதே வந்து பாத்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள் அப்படின்னும் போது 2 மாத்திரை ஒழிக்கக்கூடியது. இப்ப நம்ம பார்த்த உயிர் எழுத்துக்களை 2ஆ பிரிச்சாச்சு குறில் எழுத்து நெடில் எழுத்து. இப்ப மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 18 இருக்குல்ல 18 ஒழிக்கக்கூடிய கால இக் அப்படின்றோம். இப்ப கா அப்படின்னும் போது கொஞ்சம் நீண்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இக் அப்படின்னும் போது என்ன டக்குன்னு முடிஞ்சது. அப்ப உடனே முடியக்கூடியது ஒழிக்கக்கூடிய கால அளவு வந்து குறுகிய காலமா இருக்கு குறில விட ரொம்ப குறுகிய காலமா இருக்கு அப்படின்னு இப்ப ஆ இக்
ஆ இக் ஆ இக் அப்படின்னும் போது வந்து இக் அப்படின்றது ரொம்ப மிக குறுகிய காலம். அதனால இது என்ன ஆயிருதுன்னா அரை மாத்திரை அப்படி பார்க்கணும் வந்து. அதே மாதிரி நமக்கு ஆயுத எழுத்து அப்படின்றது வந்து இருக்குல்ல, அந்த எழுத்தும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரை மாத்திரை. சோ அப்ப நமக்கு வந்து எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க நம்ம உயிரெழுத்து அப்படின்னும் போது 12 எழுத்துக்கள், அதுல குறிலும் இருக்கு நெடிலும் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும். அப்ப குறில் அப்படின்றது நம்ம எத்தனை 5, நெடில் எத்தனை 7, மெய் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துட்டா 18. அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன சொல்றோம் குறில் அப்படி சொல்லி பார்க்கணும். அதே உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து எது இருக்கு உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து உயிர் எழுத்துக்கள் அப்படின்னா குறில இருக்கு நெடில் இருக்கு. சோ அதுல வந்து ஒரு மாத்திரை 2 மாத்திரை இருக்கு. மெய் எழுத்துக்கள் அப்படின்னும் போது இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே என்னன்னா அரை மாத்திரை வந்து. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்ப கா அப்படின்னும் போது என்னன்னா இக்கு கூட்டல் ஆ, அந்த ஆ இருக்கா, அந்த ஆ என்னது குறில் எழுத்து. சாப்பா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாத்திரை. அதே கா அப்படின்னும் போது இக்கு கூட்டல் ஆ, அப்ப முடியறது எதுல முடியுது, நெடில முடிஞ்சா அது நெடில், குறில்ல முடிஞ்சா அது வந்து குறில். சோ அப்ப இரண்டும் கலந்ததுதான் என்னன்னா உயிர்மை எழுத்து அப்படி பார்க்கணும். சோ அதுலயும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது முடியும் போது உயிர் அதாவது உயிர் குறிலோட சேர்ந்து முடிஞ்சது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து குறில் எழுத்தாகும். அதே உயிர் நெடிலோட சேர்ந்து முடிஞ்சதுன்னா அது நெடில் எழுத்தாக இருக்கும். சோ அந்த கணக்கு நம்ம பார்க்க தான் போறோம். சோ அப்ப ரெண்டும் சேர்ந்து 216ல அப்ப நமக்கு குறிலும் இருக்கு நெடிலும் இருக்கு, எத்தனை நமக்கு எக்ஸாக்டா பாத்துறோம். ஆனா ஆயுத எழுத்து அப்படின்றது ஒரு எழுத்து. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அரை மாத்திரை சொல்லுவோம். அப்ப மொத்த எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 247 அப்படி பாக்குறோம். அது நமக்கு நினைவு வச்சுக்கணும், இம்பார்ட்டன்ட் அப்படி பாக்குறோம். சோ இப்ப மாத்திரை பார்த்தாச்சு. இப்ப இந்த மாத்திரை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா பெயர், இப்ப உங்களுடைய பெயர் வந்து எழுதுங்க. பெயர் எழுதிட்டு வடமொழியா இருந்தா அதை தமிழாக்கம் செஞ்சிருங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அதோட மாத்திரை. இப்ப கபிலர் அப்படின்னு பெயர் இருக்கு. இப்ப கா அப்படின்னா என்னது இக்கு கூட்டலா, அப்ப எத்தனை மாத்திரை ஆ அப்படின்னா குறில், அப்ப ஒரு மாத்திரை வந்து. அடுத்து பி பி அப்படின்னும் போது என்னது இப்பு கூட்டல் இ, இப்ப பி அப்படின்னும் இப்பு கூட்டல் ஈன்றது என்னது குறில், அப்ப அதுவும் வந்து ஒரு மாத்திரை கபிலர்ல. சோ அடுத்து லா லா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னது இல்லு கூட்டல் ஆ, அங்கேயும் ஒரு மாத்திரை குறில் எழுத்து. அடுத்து இர் அப்படின்னா என்னது மெய் எழுத்து, மெய் எழுத்து என்னது அரை மாத்திரை. அப்ப காக்கு ஒரு மாத்திரை, பீக்கு ஒரு மாத்திரை, லாக்கு ஒரு மாத்திரை, அண்ட் இருக்கு அரை மாத்திரை. அப்ப மொத்தம் எத்தனை மாத்திரைனா 3.5 மாத்திரை எடுத்து பார்க்கிறோம். சோ அதை நம்ம இங்க கொடுத்துருக்கோம். சோ அப்ப கபிலர் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா காக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இக்கு கூட்டல் ஆன் எழுதுறேன். அப்ப அந்த ஆ அப்படின்றது என்னன்னா குறில் வந்து. அடுத்து பி அப்படின்னும் போது நான் இப்பு கூட்டல் ஈ அப்படின்னு எழுதுறேன். சோ அந்த ஈ அப்படின்றது என்னது ஒரு மாத்திரை ஏன்னா குறில் வந்து. லா அப்படின்றத நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா இல்லு கூட்டல் ஆ, அதான் வந்து லா வந்து. சோ அதுவும் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை வந்து. அண்ட் இர் அப்படின்றது மெய்யெழுத்து வந்து. அப்ப மெய்யெழுத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சோ அது வந்து நமக்கு அரை மாத்திரை அப்படின்னு இப்பதான் பார்த்தோம். சோ அப்ப மொத்தம் எத்தனை மாத்திரை அப்படின்னா 3.5 மாத்திரைகள் அப்படி சொல்லி பார்க்கணும். எது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கபிலர்ன்ற வார்த்தை. இந்த மாதிரி உங்களுடைய பேரை நீங்க எழுதி சோ அது வந்து எத்தனை மாத்திரை சொல்லி நீங்க கணக்கிடலாம். அடுத்து மெய்யெழுத்துக்கள் அப்படின்னும் போது மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் தான் அதான் பொருள் வந்து. சோ அப்ப உயிர் எழுத்து, உயிருக்கு முதன்மையான காற்று, காற்று மூலியமா பிறக்குது. மெய் என்ன உடம்பு. அப்ப மெய் எழுத்துக்களை ஒழிக்க நமக்கு என்ன தேவைப்படும், உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது அப்படி பார்க்கிறோம். அப்ப உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாததா அப்படின்னா நம்ம சொல்லி பார்த்துருவோம், பார்த்துட்டா தெரிய போகுது. சோ அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுதி போட்டுருக்கோம். அதேதான் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து அப்படின்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது பாருங்க இக்கு அப்படின்னும் போது இப்ப நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னா நாக்கு வந்து, அப்புறம் பல், அப்புறம் அன்னம், அதுக்கப்புறம் உதடு வந்து. சோ அப்ப அந்த உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது வாயில இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இது அனைத்தும் நமக்கு பயன்படுத்தி தான் நம்ம இதை வந்து நம்ம வந்து ஒழிக்க முடியுது. அப்ப இக்கு இச்சு இட்டு இத்து சாரி இக்கு இஞ்சு இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு இப்புன்னும் போது உதடு விட்டு இம்மு இர் இல் இவ் இல் இல் இர் இன் அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப இது ஒழிக்கிறதுக்கு நமக்கு ஆகக்கூடியது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அரை மாத்திரை கால அளவு. ஆனா நமக்கு தேவையான உறுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அனைத்தும் வந்து. அப்புறம் உச்சரிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்க்க போறோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அன்னம் வந்து பாத்தீங்கன்னா அன்னத்தை தொடுறது, வருடுறது, பல்ல தொடுறது, பல்ல வந்து வருடுறது, அதே மாதிரி உதடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்க்க தான் போறோம். சோ இப்ப அறிவியல் பூர்வமான மொழியா இது மாறிடுது அப்படின்னா நம்ம தமிழ் மொழி வந்து மாறுது இந்த இடத்துல உச்சரிப்புல மாறுது. சோ இப்ப டாக்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வியந்து போற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் ரொம்ப தெளிவா வந்து பாத்தீங்கன்னா இந்த உறுப்புகள் வந்து எப்படி செயல்படும், நம்ம இந்த ஒலியை வந்து உச்சரிக்கும் போது, இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இந்த மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதை மொத்தம் நம்ம 3ஆ பிரிக்கிறோம் ஃப்ரெண்ட். வந்து உயிர் எழுத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது குறில் நெடில்னு பார்த்தோம் வந்து. உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது உயிரெழுத்து மெய்யெழுத்து ஒன்னா சேரும் போது இப்ப மெய்யெழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம் வந்து. சோ அப்ப வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து வல்லினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இக்கு இச்சு இட்டு
எக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இம்மு. நம்ம சிம்பிளா சொல்லலாம் என்ன பண்ணிடலாம்னா கசட தப்பற அப்படின்னு எழுதிடலாம் வந்து. அப்ப காசட தப்பற கசட தப்பற மேல புள்ளி வச்சிருங்க, ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். இப்ப நம்ம தனித்தனியா சொல்லும் போது என்னன்னா நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். கசட தப்பற அப்படின்னும் போது என்னது வல்லினம் முடிஞ்சு. அடுத்து மெல்லினம் அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா மெல்லினம் வந்து மெல்லியதா இருக்கு வந்து. எதுனா ஞஞன நமன மூக்குல ஒலிக்கிற மாதிரி இருக்கும். ஞஞன நமன மெல்லியனம் மெல்லியதா ஒலிக்கக்கூடியது. ஞஞன நமன வந்து. அப்ப ஞஞன நமன வந்து மேல புள்ளி வச்சிருங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மெல்லினம். இடையினம் அப்படின்னா எரல வளல வந்து. அப்ப எரல வளல அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ய ர ல வளல வந்து. அப்ப எரல வளல அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது வந்து என்னன்னா கம்பேர் பண்ணும்போது எதை கம்பேர் பண்ணும்போது கசடா தப்பற மாதிரி என்னது வல்லினமாவும் இல்ல வந்து. அதே மாதிரி ஞஞன நமன மாதிரி மெல்லினமா இல்ல, ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிறதுனால என்னது அது வந்து இடையினம் அப்படின்னு சொல்றது. அப்ப ஆக மொத்தம் நம்ம 18 எழுத்துக்கள் அப்படின்னு மெய் எழுத்துக்கள் நமக்கு தெரியும். அதை வந்து நம்ம மூன்றா பிரிக்கும் போது 6 6 6 வந்து. அவ்வளவுதான். இப்ப இதை நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுவும் இம்பார்ட்டன்ட் அப்படி பாக்குறோம். அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெய் எழுத்துக்கள் அப்படின்றது 18 வந்து. உயிர் எழுத்துக்கள் 12 வந்து சேர்வதால் தோன்றுவதுதான் உயிர்மெய் எழுத்துக்கள் 216. எப்படி சேரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர் எழுத்துல மொத்தம் எத்தனை இருக்கு? 12 இருக்கு. அதுல 5 வந்து குறில், 7 வந்து நெடில். அப்ப இப்ப உயிர் எழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கள் வந்து இந்த 18ஓட சேரும் போது அப்ப 18 × 5 அப்படின்னா 90 எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிர்மெய் குறிலா வந்து இருக்கு அப்படி பாக்குறது. அதே வந்து இந்த 18 எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அதோட உயிர் எழுத்துக்கள்ல 7 நெடில் எழுத்துக்கள் வந்து சேர்ந்தது அப்படின்னா 18 × 7 போட்டா 126 எழுத்துக்கள் வந்து. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப கா அப்படின்னா இக்கு கூட்டல் ஆ, கீனா இக்கு கூட்டல் இ, கூனா இக்கு கூட்டல் உ, கேனா இக்கு கூட்டல் ஏ வந்து. கோ அப்படின்னா வந்து இக்கு கூட்டல் ஓ. இது எல்லாமே என்னன்னா இது வந்து உயிர்மெய் குறிலா இருக்கிறதுனால ஒரு மாதிரியா இருக்கும் வந்து. அதே வந்து உயிர்மெய் நெடில் எப்படி நெடிலா இருக்கும் அப்படின்னா உயிர் எழுத்து நெடில் எழுத்து என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ அப்படின்னும் போது 7 எழுத்துக்கள் அப்படின்னு வரும்போது அது வந்து சேர்ந்ததுன்னா நமக்கு 2 மாதிரியா மாறிடுது. அப்ப உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் அப்படின்னு எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 18 மெய் எழுத்துக்கள் அதோட 5 குறில் எழுத்துக்கள் உயிர் குறில் சேருது அப்ப 90. அதே 18 மெய் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர்ல நெடில் அப்படின்னு எடுத்துனா 7. அப்ப 18 × 7 அப்படின்னு போட்டீங்கன்னா 126. அப்ப 126 90 ஒன்னா சேரும் போது நமக்கு 216. இந்த 216 எழுத்துக்கள் பிளஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த உயிர் எழுத்து 12 மெய் எழுத்து 18 அது சேர்த்தோம் 30. அப்ப 246 அடுத்து ஒரு எழுத்து அது அக்கு அந்த எழுத்து வந்து பாத்தீங்கன்னா சேரும் போது 247 எழுத்து அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்ப உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் என இரு வகைப்படும். உயிர்மெய் குறில் அப்படின்னும் போது மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்ததுன்னா உயிர்மெய் குறில், மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்ததுன்னா அது வந்து உயிர்மெய். அப்ப உயிர் குறில்னா என்ன உயிர் நெடில்னா என்னன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நம்ம இப்ப பார்த்தா ஆ இ உ ஏ வந்து ஓ அப்படி இருந்தா அது வந்து உயிர் குறில். ஆ இ உ ஏ ஐ அடுத்து வந்து ஓ ஔ அப்படி சேர்ந்துச்சுன்னா அது வந்து உயிர் நெடில் வச்சு பார்க்கிறோம். அப்ப உயிர் குறில் உயிர் நெடில் அப்படின்னு நினைவில் வச்சுக்கணும். அடுத்து கடைசியா வந்து ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அதுதான் என்ன சொல்லணும் ஆயுத எழுத்து அப்படி சொல்லுவாங்க. இது வந்து நம்ம என்ன சொல்லணும் அக்கேனம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஆயுத எழுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3/4 புள்ளி 3 புள்ளி அக்கேனம் அப்படின்ற பெயர்களும் இருக்கு வந்து. அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அக்கு அப்படின்றது தனியா ஒரு எழுத்து இருக்கு, அது வந்து ஆயுத எழுத்து அப்படி சொல்லுவாங்க. இன்றைய வகுப்பு அப்படின்றது நம்ம முதல் வகுப்பு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க கம்ப்ளீட் பண்றோம். நாளைய வகுப்புல நம்ம இதனுடைய தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுத்து இலக்கணம் அப்படின்றது கண்டினியூ பண்ணுவோம். நாளை சந்திப்போம். இன்றைய வந்து இன்றைய தினமே படிச்சு என்ன பண்றீங்க குறிப்பு எடுத்துக்கோங்க. நாளை வந்து வகுப்பு அட்டன் பண்றதுக்கு முன்னாடி இது ரிவிஷன் பண்ணிட்டு தான் நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்றது நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த நாள் நம்ம போகும்போது என்னன்னா நீங்க குறிப்பு எடுத்துட்டே இருப்பீங்க, குறிப்பு சேர்ந்துட்டே போவோம். அதை ரிவிஷன் பண்றது அப்படின்னு ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்து என்ன பண்ணணும் டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்றது முக்கியம். இந்த பிடிஎஃப் நீங்க டெவலப் பண்றதுக்கு நம்ம விஜயகுமார் அகாடமி வந்து ஆப் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல வந்து இருக்கு. அங்க போய் டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இல்லைன்னா லிங்க் கீழே கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணீங்கனாலும் டேரக்டா பிளே ஸ்டோருக்கு அது போயிடும். நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு போனீங்கன்னா அந்த ஃபோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல இது வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி அதை நோட்ஸ் மேக்கிங்கும் பண்ணிக்கலாம். வந்து ஓகே நல்லா படிங்க, நல்லா ரிவைஸ் பண்ணணும், அப்புறம் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது நினைவில் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து 100 நாட்கள் அப்படின்றது நம்ம வந்து இதே மாதிரி தான் கொண்டு போறோம். நிறுத்தி நிதானமா தான் நடத்த போறேன். நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொது தமிழ்ல 100க்கு 100 அப்படின்றது நம்ம வந்து எடுப்பது அப்படின்றது உறுதி அப்படி பாக்குறோம். நன்றி, வணக்கம்.